Hi friends, welcome back to our channel Chinna Tamil Village Couples. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராகி களி எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோ தான் பார்க்க போறோம். ராகி களியும் அது கூட முருங்கை கீரை குழம்பு எப்படி செய்யறது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ அம்மா வந்து முருங்கை கீரை உருவிட்டு இருக்காங்க. பாருங்க உருவி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி உருவி எடுத்துக்கணும். முருங்கை கீரை உங்களுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி உருவி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா கீரையை வேக வைக்கிறதுக்காக இந்த மண் சட்டியில் வந்து தண்ணி கொதிக்க வச்சுருக்காங்க. இப்போ வந்து இதில் கொஞ்சமாக பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த துவரம் பருப்பு இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு பூண்டு, வரமிளகா, வெங்காயம் இந்த மாதிரி தேவையானதெல்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சுருக்காங்க அம்மா. அடுத்தது பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் போட்டாங்க. கீரை போட்டு நல்லா கீரை வெந்துக்கிட்டு இருக்குது. வீடியோ ஏன் பிளாக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்போவுமே ஈவினிங் டைமில் தான் களி செய்வோம். ஈவினிங் ஒரு 7 மணி இருக்கும். அதனால தான் வந்து வீடியோ ரொம்ப பிளாக்காக இருக்குது. இல்லைனா நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் எடுத்து தண்ணியெல்லாம் வடித்து வச்சுக்கணும். அம்மா அந்த மாதிரி வடித்து வச்சுருக்காங்க அந்த மாதிரி. அதுக்கப்புறமா அதில் இருக்கிற மிளகாலாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வேணுன்ற போது கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறமா மத்து யூஸ் பண்ணி இது நல்லா கடைஞ்சிக்கணும். அம்மா எப்படி கடையிறாங்க பாருங்கள். மத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்துக்கணும். கடைஞ்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இடையில் வந்து தண்ணி ஊற்றிக்கணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றி கடையணும். அப்போ தான் வந்து நல்லா நைஸாக கடையும். அதே டைம் வந்து இந்த பக்கத்தில் அடுப்பில் தண்ணி வச்சு அதில் கொஞ்சமாக பழைய சாப்பாடு இருந்தால் கொஞ்சம் போட்டுக்கலாம் களி செய்யறதுக்காக. இங்கே பாருங்கள் அம்மா கடைஞ்சி முடிச்சிட்டாங்க பாருங்கள். இந்த மாதிரி கடையணும். நல்லா நைஸாக கடையணும். இப்போ பார்த்திங்கன்னா களி செய்யறதுக்காக வச்சுருந்த பழைய சாப்பாடு வந்து நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது தேவையான அளவு நம்ம வந்து ராகி மாவு சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 2 படி சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. எங்களுக்கு 2 படி தேவை, அதனால் 2 படி நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நல்லா மாவு நல்லா வேகணும். அதுக்குள்ளே இங்கே கீரை குழம்பை வந்து தாளித்து விட்டுக்கலாம். கீரை குழம்பு வந்து வடவம் போட்டு தாளிக்கணும். கடுகு போட்டு தாளித்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வடவம் போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மிகவும் சத்து நிறைந்த முருங்கை கீரை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வந்து களி தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்குது. நல்லா கொதிச்சிட்ருக்கும் போது பார்த்திங்கன்னா வெந்துருச்சு அப்படின்ற அர்த்தம். வெந்ததுக்கப்புறமா இந்த களிக்காம்பு, இது பேர் தான் வந்து களிக்காம்பு, களி செய்யறதுக்காகவே வச்சுருப்போம். இந்த களிக்காம்பை வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கணும். மாவு வந்து கட்டி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடணும். இப்போது களியில் ரொம்ப தண்ணி இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக ராகி மாவு வரமாவு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கிண்டணும் அப்படின்னாக்கல சரியாக போயிடும். ரொம்ப கொலன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் அந்த மாதிரி கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு அப்புறமா கிண்டணும் அப்படின்னா சரியாக போயிடும். நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டலை அப்படின்னா மாவு கட்டி பிடிச்சி போயிடும். அங்கங்கே கட்டியாக இருக்கும் களியில். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து நல்லா மசுக்கணும். இந்த மாதிரி நல்லா மசிக்கணும். கிண்டிட்டு அப்புறம் நல்லா இந்த மாதிரி மசுக்கணும். அப்போ தான் மாவு கட்டி இல்லாமல் நல்லாயிருக்கும் களி சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி மசுக்கி எடுத்துட்டு சாப்பாட்டு கை எடுத்து அதில் இருக்கிற களிக்காமல் இருக்கிற களியெல்லாம் சுரண்டி விட்டுட்டு அது உடனே கழுவிடணும். அது இல்லைன்னா காஞ்சி போச்சு அப்படின்னா அது வந்து கழுவ முடியாது, அது ஒட்டிக்கும். அதனால் அப்படியே கழுவிட்டு அதுக்கப்புறமா களி உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் கரண்டி எடுத்து இந்த மாதிரி நல்லா மசக்கி அதை எடுத்து தட்டில் போட்டு அதுக்கப்புறமா பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு அதை தொட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணும். இப்போ ரொம்ப சூடாக இருக்கும் களி, அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அது இல்லாமல் கையில் ஒட்டும். அதனால் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கணும். இதே மாதிரி அதை ஒவ்வொரு உருண்டையாக நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் களி. ரொம்ப சூடாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணோம் அப்படின்னாக்கல அதை வந்து இன்னொரு ஸ்டெப்பில் கூட இன்னொரு மாடலில் பண்ணலாம். ரொம்ப சூடாக இருக்கும் அப்படின்றவங்க வந்து அதில் பண்ணிக்கோங்க. அது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வீடியோ. இந்த மாதிரி ஒரு குண்டானில் மாவை களியை கொஞ்சமாக அள்ளி போட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்டாக இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா களி வந்து உருண்டையாகிடும். இந்த மாதிரியும் செய்யலாம், அந்த மாதிரியும் செய்யலாம். இப்போ பார்த்திங்கன்னா களி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் களி செய்கிறது. களியும் ரெடி ஆகிடுச்சு, ராகி களியும் ரெடி ஆகிடுச்சு, கீரை குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.